ஃபெலோஷிப்ல ஜீவன் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், அதுல ஆசீர்வாதம் உண்டாகணும், பயபக்தி உண்டாகணும், அதுல ஸ்பிரிச்சுவல்ல உங்களுக்கு growth இருந்ததுன்னா அந்த கூடுகைக்கு நீங்க போங்க. If it is a fellowship, that will improve your faith, improve your life, improve your blessings, edify your faith, help you to grow more and more into the faith. Go into those fellowships. சபையை விட்டு வெளியே போயிருக்குது பாருங்க. எந்த சபையை நீங்க எடுத்தாலும் ஆடுகள் சிதறடிக்கப்பட்டது எப்படின்னா இப்படிதான் போய் உட்கார்ந்து பேசி 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 குறைய பேசி 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 அதற்கு தங்க இருதயங்களை ஒப்பு கொடுத்துட்றாங்க, வஞ்சிக்கப்பட்டுறாங்க. ஈஸியா பிசாசானவன் சபையை விட்டு அவங்களை வெளியே எடுத்துடுறான். Not only this church, but if you see just churches anywhere outside, this is how the sheep are getting lost. They just get into a group and they will just talk about others' illness. They just talk about ill about others again and again and again. That's how the people are getting scattered everywhere. ஒருவனும் உங்களை வஞ்சிச்சிட கூடாது. No one should deceive you. சாப்பாட்டுனாலயோ, whether it is through food, இல்ல உங்க சரீர இச்சைகளை கொண்டோ எதையும் காண்பித்து உங்களை கர்த்தருடைய சபையை விட்டு கர்த்தருடைய உறவை விட்டு வெளியே தள்ளி விட்டுறக்கூடாது. or by showing the fleshly desires, they should not take you out of the church or from the relationship of God. நீங்க தான் கவனமா இருக்கணும். It's just you have to be very careful. 1000 யூடியூப் வரும், There will be thousands of YouTube ரீல்ஸ் வரும், videos. ஸ்டோரிஸ் வரும். எது சரின்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பி ஜெபத்துல நிரம்பி சத்தியத்துல நிரம்பி பகுத்தறிந்து கொள்ளுங்க. There will be many reels, many videos that will come out, but you yourself fill yourself with the anointing of the Holy Spirit and discern which is right and which is wrong. ஆமா, பிறர் மூலமாக வஞ்சிக்கப்படுறோம். Yes, we are deceived by others. அடுத்து தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுதல்ங்கிறத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Then I just want to show you the verse that talks about deceiving ourselves. ஆமா, அவர் செல்ஃப் அது ரொம்ப டேஞ்சர். That is a very dangerous thing. ஆமா, ரொம்ப வெரி டேஞ்சர். எஸ், It is a very very dangerous thing. ஆமா, மற்றவர்கள் மூலமாக வஞ்சிக்கப்படுறது ஒன்று இருக்குது. One thing, we have been deceived by others. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறது தான் ரொம்ப கர்த்தரை விட்டு நம்மளை பின்வாங்க பண்ணிவிடும். The second thing is being deceived by ourselves. That's something which will take us very far away from Christ. கலாத்தியர் 6:3 எடுத்து வாசிக்கலாம். Let's read Galatians chapter 6 verse 3. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் என்று வசனம் சொல்லப்படுகிறது. Galatians 6:3 says, if anyone thinks they are something when they are not, they deceive themselves. ஆமா, என்ன நான் அடுத்தவங்களை காட்டிலும் ரொம்ப மேலானவன், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ரொம்ப புத்திசாலி, பெட்டரு, நான் அப்படி இப்படின்னு நம்மளையே அந்த செல்ஃபையே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல வச்சிடுறோம் பாருங்க. So what we will do, we will just think ourselves being better than others. I am very knowledgeable than other, I am very clever than other. We ourselves just boast about ourselves. நான் ஊழியம் செய்கிறனால உங்களை விடலாம் நான் பெட்டரா? Because I am doing ministry, am I better than you all? இல்லைங்க, கர்த்தருடைய கிருபை எங்களை பலிபீடத்தில் நிற்க வச்சிருக்குது. No, not at all. It is just the grace of the Lord have made us stand in the altar here. அதிக உங்களை விட ஒரு 4 நேரம் ஜெபிக்கிறவங்க, ஓ நான் அவரை விட பெட்ரு அப்படின்னு நினைக்க முடியுமா? Or if you are just praying 4 times more than the other person, can you think that you are better than the other? இல்லை, சத்தியம் எனக்கு நிறைய தெரியும், வேதம் எனக்கு எடுத்தோன்னு எல்லா வசனங்களும் எங்கே எது தெரியும், என்னை ஈஸியாக வஞ்சிச்சிட முடியாது அப்படின்னு நினச்சா மித்தவங்களை விட நீங்கள் பெட்டரா? சபைக்குள்ளே கேட்குறேன். Or I know everything in the Bible, each and every single verse I know about it, any truth about the Bible I know, I cannot be easily deceived. Does that mean that you are better than the other? I'm just asking the இல்லை, church. நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொள்ளாதீங்க. Please do not deceive yourselves. அந்த செல்ஃப் டிசீவ் தான் ரொம்ப நம்மளை என்னதுன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாம அதுக்கடுத்து நம்ம மாம்சத்துல ஓடுகிறவர்களாக மாறி விடுவோங்க. It's the self deceiving part will take you far away from the presence of the Lord. You will not be able to realize the presence of the Lord, but you will go far far away from his இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் பாதத்துல தான் நம்ம இருக்கிறோம். All the days when we are in this earth, we are at his feet. லூசிபருக்கு அந்த நினைவு வந்தோனே தான் கீழே விழுந்துட்டாரு. It's just because Lucifer had that thoughts, he fallen down. எனக்கே ஆராதனை செலுத்துக்கு, நான் எல்லா தூதனை காட்டிலும் பெஸ்டா இருக்கிறேன்.
Why I need to worship? I'm better than all the other angels. இவங்க எல்லாம் எனக்கு வந்து தலை வணங்கட்டும், And let's all others bow down to என்ன me. ஆராதிக்கட்டும். Let them worship me. தேவனுக்கு மேலாக அவனை உயர்த்த நினைச்சிட்டான். He was trying to lift himself above God. அதுதான் அவனை கீழே தள்ளிவிட்ட காரணம். That is exactly the moments he was being fallen down. எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க மற்றவங்களை காட்டிலும் நம்ம ஒன்றும் பெரிய பெட்ரு ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லாத்துலேயும் நமக்கு படிப்பை கொடுத்து தாளந்துகளை கொடுத்து பொக்கிஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் அவருடைய கிருபைங்க. It's no way that one is better than the other. It is purely His grace that He has given us the education, the talents, or the treasures that He has. It's everything purely His grace alone. பரலோகத்தில் போகும்போது எல்லாரும் ஒன்று தான். When we go to heaven, everybody will be same. அதான் பிரவீனாட்ட அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு என்ன அந்த ஹேண்ட்பேக்கை பேசிகிட்டு இருக்கும்போது, எந்த ஹேண்ட்பேக்கு எந்த உடுப்பு போட்டுட்டு வந்தாலும் நம்ம சபைக்குள்ள இப்படித்தான் வந்து உட்காரணும். So I was just talking to a sister on the other day, whatever handbag that you bring or whatever dress that you wore, you have to come and sit exactly same like others in the church. பரலோகத்தில் முத சேர் கொடுத்துருவாங்களா? In heaven, will they give you the first seat? இல்லைங்க, உங்க சொத்தை பார்த்து பரலோகத்தில் இடம் கொடுக்கறது கிடையாதுங்க. No, it is not your property that they will give you a place in நம்ம heaven. எவ்வளவு கனி கொடுக்கிறோம், கர்த்தருக்குள்ள எவ்வளவு பரிசுத்த ஜீவியமாக இருக்கிறோம், என்ன அதுதான் முக்கியம். How much of fruits do we give? How righteous that we are in the God, that is more important. அதெல்லாம் உலகத்துல வந்து அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். That's all belong to worldly people. In this world, those things will happen. அதெல்லாம் அதற்கு நம்மளை இடம் கொடுத்து நீங்க வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. Just do not give space for all of this and get deceived. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. We children of God should be humble always. எங்களுக்கு தெரியுங்க, வருஷந்தோறும் 2 லட்சம் பவுண்ட் சம்பாதிக்கிறவருங்க தாழ்மையா இருக்கிறாங்கங்க. We know people who have been earning for like 2 lakhs pounds in a year. They have been very humble. நம்ம 2000 பவுண்ட் சம்பாதிச்சிட்டோன்னே நமக்கு அப்படி வந்துருவோம். But once we earn just 2000 pounds, you just see how we will come. இல்லைங்க, அந்த தாழ்மையை பார்த்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போறாரு. It's just by seeing your humbleness, the Lord will lift you high and high. அநேக நேரம் நான் யோசிப்பேன், ஏன் எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஒன்று பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள், அதனால தாழ்மையா இருக்கிற பிள்ளைகள் வெளியே கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வைக்கிறாரு. Many times I used to think like how God is just giving blessing after blessing to them. They will not even show it outside, but that humbleness is what God just brings them up and up. அது வந்து உங்களையே நீங்க சீட் பண்றதுக்கு இதாயிருது. That's equal to you yourself cheating. நீங்க உங்களையே மறைத்து கொள்ளுறீங்க, பொய் சொல்லிக்கிறீங்க, பிரிட்டன் பண்ணிக்கிறீங்க. அடுத்தவனை காட்டில நான் பெஸ்ட், அடுத்தவங்களை காட்டிலும் நான் நல்லா ஜெபம் பண்றேன், அடுத்தவங்களை காட்டிலும் நான் நல்லா உடுத்துறேன், அடுத்தவனை காட்டிலும் நான் நல்லா நடக்கிறேன் வேதத்துல, அப்படின்லாம் பண்றது உங்களையே நீங்க வஞ்சிச்சுக்கிறீங்க. It is you yourself deceiving yourself by thinking I am better than the other person. I am praying lots. I know Bible a lot. I've been in the presence of. It's just you are deceiving yourself. ஆமா, யாக்கோபு 1:22 வாசிக்கலாம். James 1:21. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி என்ன செய்யணுமா, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்க. In James 1:21 it says, not just by listening to the words, but also do the work that has been given in the verse of the Lord. ஆமா, நீங்க கேட்டுட்டு போறீங்கன்னா அதுவுமே வஞ்சிக்கிற காரியங்கள் தான். If you just listen to the word, it also means that you are deceiving yourself. எல்லாத்தையும் கேட்குறீங்க, எல்லா கூட்டங்களுக்கும் மாறீங்க, எல்லா வசனத்தையும் கேட்குறீங்க, ஆனா அதன்படி நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நீங்களே உங்களை வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். You listen to all the verses, you attend all the meetings that are happening, but even after that, if you are not showing it in your action, it means that you are deceiving yourself. ஆமா, ஒரு வசனம் சொன்னாலும் உங்க சத்தியத்துக்கு அதை கேட்கிறோமா, அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று கிரியையிலே காண்பிக்க வேண்டும் என்று உங்களை ஒப்பு கொடுங்க. Even if it is one single verse, when you listen to it, just determine yourself so that you should show that in action. ஆமா, 1 யோவான் 1:8 வாசிக்கலாம். 1 John 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லுகிறாரு. If we claim to be without sin, we deceive ourselves and truth is not in us. பாத்தீங்கன்னா நான்லாம் ஹோலினஸ்ல அப்படி இருக்கிறேங்க, என் பக்கத்துல இந்த பாவியெல்லாம் வர முடியாது.
அவங்கெல்லாம் பாவி அப்படின்னு சொல்லி இந்த ஆவியில முதிர்ச்சி உள்ளவங்ககிட்ட தான் இந்த வஞ்சிக்கிற ஆவிகள்லாம் கிரியை செய்யும். It's only people who have been matured in faith. They will be deceived by all those spirits which they will think, I am very holy, most holy, and this sinner cannot come near to me. இல்லைங்க, நம்ம பலவீனர், கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை நிற்க வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நான் பார்த்துருந்தா, பேசியிருந்தா, கேட்டிருந்தா அது எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. No, it is not like that. We are weaker vessels. So every single day, go into the presence of the Lord and say, Lord, whatever I have seen or whatever I have said or whatever I have did, if that is not pleasing into your eyes, Lord, please forgive my sins. Ask for forgiveness to him every single day. எபேசியர் 4:14-15 சொல்லப்படுகிறது, அன்புடன் நீங்க சத்தியத்தை கை கொள்ளுங்க, கேட்கிறீங்க அதன்படி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகளை எழுதி வச்சிருக்கிறாரு பவுல். In Ephesians chapter 4, Paul has given many instructions that you are listening to it, but you are not doing it with love. So if you have time, just go and read through those instructions. கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனா செய்யவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க டிசீவ் பண்ணப்பட்டுட்டே இருக்கிறீங்கிறத புரிந்து கொள்ளுங்க. நீங்க If you have been listening to many, but you are not putting into action, it means just be careful that you are being kept on deceived. ஆமா, அதை டிசீவ் பண்ணப்பட்டுட்டே இருக்கிறோங்க. இல்லை, வசனத்தை கேட்டோன்னே உடனே அர்ப்பணிப்பு. பவுலெல்லாம் பாருங்க, உடனே கேட்டோன்னே உடனே அவருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டாரு, உடனே ஒப்பு கொடுத்தாரு, உடனே ஊழியத்துக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்து முடிச்சிட்டாருங்க. சத்தியத்தை கேட்டோன்னே அதற்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. Once when you listen to the truth, immediately submit yourself. Like Paul, the moments he heard the voice, he immediately surrendered himself and started the ministry. Exactly the same way, just submit yourself the moment you hear the voice from the Lord. ஆமா, உங்களை தப்பா கீழ்ப்படிய ஆண்டவரும் விட மாட்டாரு. And the Lord will not allow you தப்பான to உபதேசங்களுக்கோ சத்தியத்துக்குள்ளாக நீங்க ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறீங்க, அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, அந்த இயேசு உங்களை விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியட்டும், வந்து என்கிட்ட சொல்லட்டும், நேரில் பேசட்டும் அப்படின்லாம் சொல்லி உங்களையே நீங்கள் வஞ்சிச்சிடாதீங்க. The Lord will not allow you to be obedient to some false doctrine. You believe that Jesus Christ is protecting you, isn't it? And he is looking after you, isn't it? Will he allow you to go and follow something which is not right? No. He will never allow you to obey to something which is not right. ஆமா, உங்களை நீங்க வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Just be watchful so that you will not deceive yourselves. பிறர் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்க எச்சரிக்கையாயிருங்க. Also be watchful so that you will not be deceived by others. ஆமா, பார்ட் 2 பிறரை நம்ம வஞ்சிக்கிறதும் தேவனை நம்ம வஞ்சிக்கிறதும் அடுத்த இன்னொரு பிரசங்கத்துல பார்ப்போம். எல்லாரும் எந்திக்கலாம். Let's all raise up to our feet. There is a continuation of this message of we deceiving others and we deceiving God that will be in the next sermon in future.